திருச்சி அருங்கொடை தியான இல்ல விரிவாக்க பணியானது மேற்கொள்ளப்படுகிறது. உங்களது மேலான ஜெப உதவிகளை கொடுத்து தாங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உதவி செய்ய விரும்புவோர் தொடர்புக்கு அருட்பணி ஆல்பர்ட், இயக்குனர், அருங்கொடை இல்லம், எண் 49K பாரதியார் சாலை, திருச்சி 1, செல் 978-853-6940. தலைவா உனை வணங்க என் தலை மேல் கரம் குவித்தே, வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. அகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். அது பகல் போல் மனம் பரவும். நிலையாய் உனை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவே, நான் மலையாய் உயர்வடைவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, நமது ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு இனிய வணக்கத்தையும் ஆசீர்வாதங்களையும் உரித்தாக்குகிறேன். தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை திருப்பலிக்கு உங்களை அன்போடு அழைத்தும் இந்த நாளில் இறை வார்த்தை வழியாக நோன்பு குறித்தும் பக்தி முயற்சிகளை குறித்தும் ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிறார். ஆகவே இறை வார்த்தை பகிர்விலே இறைவன் வெளிப்படுத்துகின்ற அத்துணை காரியங்களும் நாம் நமதாக்கி நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் விரும்புகின்ற வகையில் நாம் நோன்பினையும் பக்தி முயற்சிகளையும் முன்னெடுக்க இந்த பலியின் வழியாக நாம் இறையருள் வேண்டுவோம். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பலவீனங்கள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து வானக தந்தையிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே
இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இன்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களின் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கும். மாட்சிக்கு உரிய உமது வலக்கையை நீட்டி எங்களை எந்நாளும் நீர் பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பது அன்றோ நாம் விரும்பும் நோன்பு. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வசனங்கள் 1-9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்துக்கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போலிலும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. 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 கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும்.
முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மை படுத்தி அருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவாணி அவமதிப்பதில்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உனக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையில் தீயது செய்தேன். நொறுங்கிய உள்ளத்தை இறைவாணி அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவாணி அவமதிப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, இன்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, என்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, என்றும் மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14-15. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, நம்மை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலம் நமக்கு வழங்கப்படுகின்றது. மீண்டுமாய் இந்த ஆண்டில் நாம் தவக்காலத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 40 நாள்களும் இறைவனுக்கு உகந்த விதத்திலே இன்னும் அதிகமாய் அவரை நாம் நாடிச் செல்ல நாம் முன்னெடுக்கிற அநேக காரியங்கள் வழியாகும் நாம் இன்னும் இறைவனுக்கு மாட்சியை உரித்தாக்க இந்த நாட்களில் இறைவனுடைய ஆசீர் வேண்டி நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பங்கு சமூகமும் இந்த தவக்காலத்தை சிறப்பாக பயன்படுத்துவோம். இறைவன் தாமே நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் அவர் துணையாக வந்திருந்து அவருடைய கரம் நம்மோடு நிரம்ப செயல்பட்டு மன நிறைவின் காலமாக மீண்டும் இறைவனை அதிகமாக நெருங்கிச் செல்கின்ற காலமாக இந்த ஆண்டு தவக்காலம் நமக்கு அமைந்திட
அவரே நமக்கு கிருபை செய்வாராக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் நாம் நோன்பினை குறித்து வாசகங்களிலே வாசிக்க கேட்டோம். தவக்காலத்தில் நாம் பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை முன்னெடுக்கிறோம். சிலர் வீடுகளிலே காசினை சேகரித்து வைத்து அதை சேமித்து வைத்து ஏழைகளுக்கு உதவுவார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய உணவை குறைத்து கொண்டு ஏழைகளுக்கு உதவுவார்கள். எந்தெந்த வழிகளிலெல்லாம் இயலாத மக்களை நாடி செல்ல முடியுமோ அந்த வழிகளையெல்லாம் கண்டுபிடித்து நாம் பல்வேறு நன்மையான காரியங்களை செய்வதற்கு இந்த தவக்காலத்தை பயன்படுத்துகிறோம். அப்படி நாம் முன்னெடுக்கிற ஒரு பக்தி முயற்சிகளுள் தலை சிறந்ததும் பலராலும் அறியப்பட்டதும் கடைபிடிக்கப்படுவதும் தான் இந்த நோன்பு. நம்முடைய மனதில் முதலில் நாம் பதித்துக் கொள்ள வேண்டியது, எவையெல்லாம் நோன்பு கிடையாது, எவையெல்லாம் நோன்பு இல்லை என்பதன் தெளிவை நாம் பெற்றோம் என சொன்னால் உண்மையான நோன்பினை நாம் முன்னெடுக்க முடியும். முதலில் உண்ணாவிரதம் என்பது நோன்பு கிடையாது. நமக்கு பிடிக்காத ஒரு மனிதரையோ, பிடிக்காத ஒரு நிலைப்பாட்டையோ, பிடிக்காத ஒன்றையோ, நம்முடைய விருப்பமின்மையை, நம்முடைய எதிர்ப்பை நாம் வெளிக்காட்டுகின்ற ஒரு அகிம்சையான எதிர்ப்பின் அடையாளம்தான் உண்ணாவிரதம். அது நோன்பு கிடையாது. பட்டினி என்பது நோன்பு கிடையாது. உணவை தவிர்ப்பது என்பது வேறு, உணவு இன்றி தவிப்பது என்பது வேறு. பட்டினி என்பது உணவை தவிர்ப்பது அல்ல, மாறாக உணவின்றி தவிக்கின்ற நிலை, உணவின்றி வாடுகின்ற நிலை, வறுமையின் இன்னொரு முகம் பட்டினி. ஆகவே பட்டினி என்பது நோன்பு கிடையாது. அப்படி என்றால் நோன்பு என்றால் என்ன? உடல் என்கின்ற ஊடகத்தின் வழியாக கடவுளுக்கு நாம் நம்மையே அர்ப்பணிப்பதுதான் உண்மையான நோன்பு. உடல் என்கின்ற ஊடகத்தின் வழியாக கடவுளுக்கு நாம் நம்மையே அர்ப்பணிப்பதுதான் உண்மையான நோன்பு. ஆக அன்பிற்குரியவர்களே, உண்ணாவிரதமும் அல்ல, பட்டினியும் அல்ல, நம்மை கடவுளுக்கு அர்ப்பணிப்பதுதான் உண்மையான நோன்பாக இருக்கிறது. நம்முடைய மனதில் ஒரு அடிப்படையான கேள்வி எழ வேண்டும். இந்த நோன்பு என்பது நம்முடைய கிறிஸ்தவ மதத்திற்கு மட்டும்தான் உரியதா என்கின்ற கேள்வி எழ வேண்டும். பதில் நாம் அறிந்ததே. கிறிஸ்தவ மதத்திற்கு மட்டுமல்ல, விதிவிலக்கின்றி எல்லா மதங்களிலும் இந்த நோன்பானது கடைபிடிக்கப்படுகின்றது. குறிப்பாக மிகப்பெரிய மதங்களான இந்து சமயத்திலும் இஸ்லாமிய சமயத்திலும் யூத சமயத்திலும் கூட நம்மை போல அவர்களுடைய நம்பிக்கையின் பின்னணியிலே அவர்களுடைய இயன்ற வழிகளிலெல்லாம் அவர்கள் நோன்பினை கடைபிடிக்கிறார்கள். முதலில் நாம் அதை குறித்த ஒரு சிறு பார்வையை பெற்றுக்கொள்வது நலமாக இருக்கும். நம்முடைய இந்து சகோதரர்களை பார்க்கிறோமே, அவர்கள் நோன்பு என்பதை விரதம் என அழைக்கிறார்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஏற்றபடி அவர்கள் விரதத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அமைத்திருப்பதை நாம் காணலாம். ஆண்டு முழுவதும் அவர்கள் முன்னெடுக்கின்ற விரதத்திற்கு புராண விரதம் என அவர்கள் பெயரிடுகிறார்கள். ஒரு நன்மையை நாம் பெறுவதற்கு அதற்காக அவர்கள் செய்கின்ற விரதம் காமிய விரதம் என அழைக்கிறார்கள். தவிர்க்கப்பட முடியாத ஒரு விரதத்தை அவர்கள் நித்திய விரதம் என்று அழைக்கிறார்கள். வாரத்தில் சில நாட்கள் அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நாட்களில் விரதம் இருக்கிறார்களே, அவற்றிலும் கூட அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சுக்கிரவாத விரதம் என சொல்லி இன்னும் பல்வேறு பெயர்களில் பல்வேறு நிகழ்வுகளுக்கு, சடங்குகளுக்கு அவர்கள் விரதங்களை முன்னெடுக்கிறார்கள். அதுதான் நம்முடைய நோன்பு. நாம் நோன்பு என்பதை அவர்கள் இன்னொரு பெயரிலே முன்னெடுக்கிறார்கள். இப்படி அந்த சமயத்தில் நோன்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய சமயத்தை எடுத்துக்கொள்வோம். அவர்களுக்கென சொல்லி 5 அடிப்படை கடமைகள் இருக்கிறது. அந்த 5 அடிப்படை கடமைகளில் 3ஆவதாக இருப்பதுதான் அவர்கள் இருக்கிற நோன்பு. இந்த நோன்பு இருக்கிற மாதத்தை அவர்கள் ரமலான் மாதம் என அழைக்கிறார்கள். இந்த மாதத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன? இது அருள் நிறைந்த மாதம். இறைவனை இன்னும் அதிகமாக நாம் நெருங்குகிற மாதம். நரகத்தின் வாசல் அடைக்கப்பட்டு சொர்க்கத்தின் வாசல் திறந்திருக்கிற மாதம். திருக்குரானை அவர்கள் பெற்றுக்கொண்ட மாதம் என சொல்லி அவர்களும் இந்த மாதத்திலே நோன்பிருந்து நன்மையான காரியங்களை செய்கிறார்கள். தம்மை போல் வாழ்கின்ற ஒரு மனிதனுடைய பசியை அறிந்து கொள்வதற்கு இந்த நோன்பு அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாய் இருந்து இவர்களும் முன் சென்று உதவ அவர்களை உந்தி தள்ளுவதை பார்க்கலாம்.
இந்த ரமலான் மாதத்தில் ஒருவன் நன்மைகளை செய்யவில்லை என சொன்னால் அவன் அந்த நன்மையின் பயனை அவன் இழப்பதாகவும், இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லை என சொன்னால் அவன் இறைவனை விட்டு வெகு தொலைவிற்கு செல்கிறான் எனவும் ரமலான் எடுத்துரைக்கிறது. யூத சமயம் எப்படி கற்பிக்கிறது பாருங்கள். பல்வேறு புரிதல் இருக்கிறது. பழைய ஏற்பாடு முழுமைக்கும் பார்க்கிறோம். மனம் திரும்புகின்ற பொழுது, கடவுளுக்கு எதிராக பேசுகின்ற பொழுது, கடவுளுக்கு எதிராக செய்கின்ற பொழுது, இறைவாக்கினர்கள் வழியாக கண்டிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் நோன்பிருந்து மீண்டுமாய் ஆண்டவரிடத்திலே திரும்பி வருவதை பார்க்கிறோம். 2 அடிப்படையான காரியங்கள். ஒன்று, கடவுளின் இரக்கத்தை பெறுவதற்கும் மன்னிப்பை சுவைப்பதற்கும் அவர்கள் நோன்பினை முன்னெடுத்தனர். முக்கியமான தினங்களில், திருமண நாளன்று, ஆசிரியர்கள் பெரியவர்கள் இறந்த நாளன்று அவர்கள் நோன்பு இருப்பதை ஒரு சடங்காக செய்கிறார்கள். ஒருவேளை சட்ட நூல்கள் அழைக்கப்படுகின்ற அந்த தோரா கை தவறி கீழே விழுந்தால் அந்த ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்று கூடி நோன்பு இருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். ஆக எல்லா மதங்களிலும் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையினுடைய பின்னணியிலே இயன்ற வழிகளிலெல்லாம் அவர்களுக்கு எந்த வழி பொருள் கொடுக்கின்றதோ, ஆன்ம நிறைவு வழங்குகின்றதோ, அந்த வழிகளில் அவர்கள் நோன்பு இருக்கிறார்கள். இந்த வரிசையில் தான் நாம் நம்முடைய கிறிஸ்தவத்தையும் பார்க்கிறோம். நம்முடைய கிறிஸ்தவத்திலும் நாம் நோன்பு இருக்கிறோம். 40 நாட்கள் இதற்கெனவே தனியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபையினுடைய கட்டளை விதி எண் 1252 1253 நோன்பு இருப்பதை குறித்து நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றன. ஆனால் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய மதத்திற்கும் ஏனைய மதங்களுக்கும் இடையில் ஒரு வேறுபாடு, ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அதுதான் நம்மை தனித்துவம் மிக்கவர்களாக பிரித்து காட்டுகிறது. மேலோட்டமான புரிதல் என்ன? நாம் நோன்பு இருப்பது 2 விதங்களில். ஒன்று மனமாற்றத்திற்காக, இரண்டாவது தயாரிப்பிற்காக. இந்த மனமாற்றத்தினுடைய நோன்பு எதை குறிக்கிறது? நான் கடந்து வந்த பாதையில் நான் தவறாக வாழ்ந்து விட்டேன், நான் பாவத்திற்கு பலியாகி போனேன். ஆகவே நான் மனம் வருந்தி என் பழைய வாழ்க்கைக்காக நான் இறைவனிடத்திலே மனம் வருந்தி ஒரு புதிய வாழ்க்கையை துவங்குவதற்கு, மனமாற்றத்தை முன்னெடுப்பதற்கு ஒரு வகையில் நாம் நோன்பு இருக்கிறோம். இரண்டாவது பார்க்கிறோம் தயாரிப்பிற்காக. இதுவரை கடந்து வந்தது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நான் முன்னெடுக்க போகிற பணியில், நான் முன்னெடுக்க போகிற அத்தனையிலும் இறைவனுடைய கரம் என்னோடும் என் கரம் இறைவனோடும் இணைந்திருக்க நாம் தயாரிப்பதற்காக இந்த நோன்பினை முன்னெடுக்கிறோமாக. மிக எளிதான புரிதல். கடந்து வந்ததற்காக மனமாற்றத்தினுடைய நோன்பு, கடக்க இருப்பதற்காக தயாரிப்பின் நோன்பு. ஆனால் இது மட்டும் நோன்பினுடைய வேரோட்டமான புரிதல் கிடையாது. இது மிகவும் மேலோட்டமானது தான். எப்படி வேரோட்டமாக அடிநிலையிலிருந்து நாம் நோன்பை புரிந்து கொள்ள முடியும்? கடவுளே இதற்கு புதிய பார்வையை, புதிய பொருளை கொடுக்கிறார். கடவுள் எப்படி சொல்லி முதல் வாசகத்தை வாசிக்கிற பொழுது, கடவுள் இலைமறை காயாக வரிகளுக்கிடையில் அவர்கள் பொருள் கொடுப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எனக்கு என்ன செய்கிறீர்கள் என்பதல்ல நோன்பு, மாறாக என் பெயரில் நீங்கள் பிறருக்கு என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான நோன்பு என சொல்லி அங்கு இறைவன் தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறார். எனக்கு என்ன செய்கிறீர்கள் என்பதல்ல, என் பெயரில், என் பெயரால் நீங்கள் பிறருக்கு என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் நோன்பினுடைய அடிப்படை பொருளாக இறைவன் நமக்கு கொடுக்கிறார். நாம் கற்பிக்கின்ற பொருளை விட, விளக்கத்தை விட இறைவன் கொடுப்பது இன்னும் உன்னதமானது. நாம் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், மக்கள் புலம்புகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் விரதம் இருந்த பொழுது கடவுள் எங்களை கவனிக்கவில்லையே, கடவுள் எங்களை கண்டுகொள்ளவில்லை என சொல்லி அவர்கள் கடவுளிடத்திலே முறையிடுகிறார்கள். ஆனால் கடவுள் எப்படி சொல்லுகிறார்கள் பாருங்கள். வார்த்தைகளை அடிக்கொடுகிறார். நாங்கள் எங்களை ஒடுக்கிக் கொண்டோம், நாணலை போல தலை சாய்ந்து கொண்டோம் என சொல்லி அவர்கள் முறையிட்டு, நாங்கள் இப்படி செய்ததையெல்லாம் இறைவன் கண்டுகொள்ளவில்லையே, கவனிக்கவில்லை என சொல்லி இவர்கள் குற்றம் சாட்டினாலும் கடவுள் சொல்வதை பாருங்கள். தங்களை ஒடுக்கிக் கொள்வதா நோன்பு? நாணலை போல உங்கள் தலைகளை சாய்த்து கொண்டு நீங்கள் சாக்கு உடை உடுத்தி இருப்பதா உண்மையான நோன்பு? கடவுள் சொல்கிறார், உங்களுக்காக இருக்கின்ற பொழுது அது கடவுளின் பார்வையில் மேலான நோன்பாக ஒரு காலம் இருக்கப் போவதே இல்லை. நாங்கள் எங்களை ஒடுக்கிக் கொண்டோம், நாங்கள் எங்களை தாழ்த்தினோம், நாங்கள் சாக்குடை உடுத்தினோம், நாங்கள் நோன்பு இருந்தோம். இல்லை, நாங்கள் என சொல்லி அவர்கள் முன்னெடுக்கின்ற நோன்பை கடவுள் எப்படி சொல்கிறார் பாருங்கள். நீங்கள் பிறரை ஒடுக்குவதற்காக, நீங்கள் பிறரை அடிமைப்படுத்துவதற்காக, நீங்கள் வீண் சண்டையிடுவதற்காக, நீங்கள் பிறரை கையால் தாக்குவதற்காகவே நீங்கள் அவற்றையெல்லாம் செய்கிறீர்கள்.
ஆக கடவுளுடைய பார்வையில் ஒரு மனிதன் தனக்கு மட்டும் என சொல்லி சுய லாபத்தை பெறுவதற்காக முன்னெடுகின்ற நோன்பை அவர் எப்படி சொல்லுகின்றார்? உங்கள் உடலை பயன்படுத்தி நீங்கள் கடவுளுக்கு எதிராக, மனிதருக்கு எதிராக செய்கின்ற வன்முறையாகவே அவர் பார்க்கிறார். உங்களை மட்டும் ஒடுக்கிக் கொள்ளுதல், உங்களை மட்டும் நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுதல், எதற்காக? கடவுளுடைய ஆசுரை, கடவுளுடைய உடனிருப்பை பெற்றுக்கொண்டு பிறரிடத்தில் சண்டையிடுவதற்காம், ஒடுக்குவதற்காம், அடிமைப்படுத்துவதற்கா, தாக்குவதற்கா? இல்லை, அது உடல் என்னும் ஊடகத்தின் வழியாக செய்கிற வன்முறையாக கடவுள் பார்க்கிறார். உடலை பயன்படுத்தி செய்கிற வன்முறை அல்ல நோன்பு. கடவுள் சொல்லுகிறார், உடலை பண்படுத்தி பிறருக்காக வாழ்கின்ற நெறிமுறையாக அவர் அதை பார்க்கிறார். அதுதான் கடவுளுடைய பார்வையில் உண்மையான நோன்பாக இருக்கிறார். இந்த இடத்திலே நமக்கு ஒரு கேள்வி எழலாம். நான் நல்லதை செய்ய வேண்டும் என சொன்னால், நன்மையான காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என சொன்னால் நோன்பு இருப்பது அவசியமா என்கின்ற கேள்வி எழ வேண்டும். அன்பர்களே, நல்லது செய்வதற்கு, கடவுளை அணுகிச் செல்வதற்கு நோன்புதான் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. நோன்பு மட்டுமல்ல, நோன்போ ஏனைய பக்தி முயற்சிகளோ இவற்றையெல்லாம் செய்தால் மட்டும்தான் கடவுளுக்கு உரிய வாழ்க்கையை வாழ முடியுமா என்பதை கேட்டால் கிடையாது. நோன்பு இருக்காமலும் கூட ஒரு மனிதன் கடவுளுக்கு கொஞ்சம் செய்யலாம். அதைத்தான் நாம் தவக்காலம் கடந்திருக்கிற மீதி நாட்களெல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த நோன்பு இருக்க சொல்வதனுடைய பொருள் என்ன? நாம் கற்றுக்கொண்ட முதுமொழி என்ன? தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மம் நம்ம கத்திருப்போம், எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. முதல்ல ஒன்ன கவனி, உன்னுடைய பிள்ளை, உன் குடும்பம், உன் உறவு, உன்னுடைய ஊர், இதை கடந்து உனக்கு நேரம் இருந்தால், மனம் இருந்தால், வசதி இருந்தால், வாய்ப்புகள் இருந்தால் நீ பிறருக்கு செய்யலாம். இதுதான் தனக்கு மிஞ்சி தானமும் தர்மம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் அவர் நோன்பை எப்படி வரையறுக்கிறார் தெரியுமா? தனக்கு மிஞ்சி அல்ல, தன்னையும் மிஞ்சி பிறருக்கு செய்வதுதான் உண்மையான நோன்பு என சொல்லி இயேசு கடவுள் இங்கு குறிப்பிடுகிறார். தன்னையும் மிஞ்சி பிறருக்கு செய்வதுதான் உண்மையான நோன்பு. ஆம் அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் எப்பொழுது நோன்பு இருக்கிறானோ, எப்பொழுது பக்தி முயற்சியை முன்னெடுக்கிறாரோ, அவர் தன் ஆசைகளை எல்லாம் கட்டுப்படுத்துகிறார். அவர் தன்னை அடக்குகிறார், அவர் தன்னை ஒடுக்குகிறார், தன்னை அவர் கடந்து செல்லுகிறார். நோன்பு இருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற விளைவுகள் இதுதான். தன்னை ஒரு மனிதன் ஒடுக்குகின்ற பொழுது, அடக்குகின்ற பொழுது, கட்டுப்படுத்துகின்ற பொழுது அவன் தன்னை கடப்பவனாக மாறுகிறானே, இங்குதான் அவன் தன்னையும் மிஞ்சி பிறருக்கு அவனால் பணி செய்ய முடிகின்றது. எவன் ஒருவன் பிறருடைய தாகத்தை உணர்ந்து கொள்கிறானோ அவன் மட்டுமே தண்ணீர் கொடுப்பான். பிறரின் பசியை எவன் உணர்கிறானோ அவன் தான் அன்னமிடுவான். எவன் ஒருவன் அடிமைத்தனத்தின் வேதனை உணர்ந்திருக்கிறானோ அவனுக்குத்தான் சுதந்திரத்தின் அருமை தெரியும். யார் ஒருவர் வேதனையை கண்ணீர் சிந்திருக்கிறாரோ அவருக்குத்தான் புன்னகையின் மகிழ்ச்சியின் அர்த்தம் புரியும். நாம் நோன்பு இருக்கின்ற பொழுது, துன்பங்களை நாம் நம்முடைய தோள்களை தாங்கி சுமக்கின்ற பொழுது, நம்மை போல் இன்னொரு மனிதனும் அதே துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது நாம் நம்மை கடந்து அவனுடைய நிலையிலிருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். எப்படி அவனுக்கு வலிக்கும், அவன் எப்படி பரிதவித்திருப்பான், எப்படி தனக்குள் வேதனைப்படுவான் என சொல்லி இறங்கி சென்று தன்னை கடந்து பிறரின் வேதனையை உணர்ந்து நாம் உதவி செய்கின்றோமே, அதுதான் நோன்பினுடைய மிகப்பெரிய பலன். அதுதான் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் சின்னஞ்சிறியோருக்கு செய்கின்ற பொழுதெல்லாம் அது எனக்கே செய்தீர்கள். இது எப்படி சாத்தியம்? ஒரு மனிதனால் தன் தேவைகளை குறைக்காத பொழுது, ஒரு மனிதனால் தன் ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாத பொழுது அவன் பிறருக்கு செய்வதென்பது அது கேள்விக்குறியாக மாறி போகின்றது. ஆனால் எப்பொழுது ஒரு மனிதன் தன் தேவை, ஆசை அத்தனையும் குறைத்து கொண்டு அதை பிறருக்கு பயன்படுத்துகின்றானோ, பிறருக்கு ஓடோடு சென்று உதவுகின்றானோ, அங்கு இயேசு சொல்கின்றார், நீங்கள் அவருக்கு அங்கு செய்கின்ற உதவி அவருக்கு மட்டும் செய்வதல்ல, மாறாக நீங்கள் அவரையும் கடந்து அதை எனக்கே செய்கிறீர்கள். நோன்பினுடைய பக்தி முயற்சியினுடைய பின் பொருள் இதுதான். நாம் அனுபவிக்கின்ற வேதனைகளில், நாம் அனுபவிக்கின்ற அசௌகரியத்தில், பிறருடைய வேதனையை, அசௌகரியத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோம். நாமவே ஓடிச் சென்று கேட்பதற்கு முன்னால் அவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிறோமே, அதற்குத்தான் இந்த பக்தி முயற்சி அத்தனையும், நோன்பும் அதற்காகத்தான். இதை எப்படி பார்க்கலாம்? ஒருவேளை நான் கடவுளுக்கு செய்ய வேண்டும் என சொன்னால் இது போன்ற சின்னஞ்சிற மக்களுக்கு செஞ்சு அதன் வழியாக தான் போக முடியுமா? இது குறுக்கு வழியா? இல்லை, இல்லை, இது குறுக்கு வழி கிடையாது. நோன்போ பக்தி முயற்சிகளோ கடவுளை அடைவதற்கான குறுக்கு வழி அல்ல. மாறாக மத்தேயு நற்செய்தியாளர் 7ஆம் அதிகாரத்திலே இடுக்கமான வாயிலை குறித்து பேசுவாரே, நோன்பும் பக்தி முயற்சியும் குறுக்கு வழி அல்ல, மாறாக நற்செய்தியாளரின் பார்வையில் இது குறுகலான வழி, அசௌகரியத்தின் வழி.
நமக்கு வழி கொடுக்கின்றது, வேதனைப்படுத்துகின்றது, பசி உருகிறோம், தாகம் உருகிறோம். ஆனால் இந்த இடுக்கமான வாயில்தான் நம்மை வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றது. நீங்கள் பிறருக்கு செய்கின்ற பொழுதெல்லாம் எனக்கே செய்தி சொல்கின்றாரே, அது எப்படி சாத்தியம்? இதோ என்னை போல ஒரு மனிதன் வேதனைப்படுகின்றான், நான் என்னை கடந்து அவனுக்கு செய்கிறேன், அதை பார்க்கிற கடவுள் எனக்கும் கைமாறு கொடுப்பார். நம்மை கடந்து செய்வதென்பது ஒரு வழிதான், வேதனை தான், இடுக்கமான வாயில் தான். ஆனால் அதன் வழியாக நாம் பயணப்படுவதற்கு இந்த பக்தி முயற்சி எல்லாம் பயன்படுகின்றதே. அதற்குத்தான் நாம் நோன்பு இருக்கிறோம், பிறரை உணர்ந்து கொள்ள. கடைசியில் இப்படியாக நற்செய்தியாளர் முடிப்பார், இந்த இடுக்கமான வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்ற பாதையை கண்டுபிடித்தோர் வெகு சிலரே என சொல்லி. அன்பிற்குரியவர்களே, நோன்பு இருப்பதற்கோ பக்தி முயற்சிகளை நாம் முன்னெடுப்பதற்கோ பல்வேறு விதங்களில் நாம் வேண்டாம் என சொல்லி ஒதுங்கி நிற்கலாம். என் உடல்நிலை சரியில்லை என சொல்லி நாம் இந்த ஆண்டோ அல்லது வருகின்ற ஆண்டுகளில் கடைபிடிக்காமல் இருக்கலாம். உண்மையான நோன்பு என்பது நான் மட்டும் பயனடைவது இல்லை, மாறாக நான் என் வழியாக பிறரை உணர்ந்து கொள்கிறேன். கடவுள் தன் உருவில் சாயலில் படைத்தாரே, என்னை போன்ற வலியும் வேதனையும் தவிப்பும் தானே இதுபோல் இருக்கின்ற அடுத்த உணர்வு இருக்கும் என சொல்லி அவனை உணர்ந்து நம்மை கடந்து ஓடோடி சென்று அவனுக்கு உதவுவதற்குத்தான் இந்த காலங்கள், இது போன்ற பக்தி முயற்சிகள். நற்செய்தியாளர் சொல்வது போல இந்த இடுக்கமான வாயில் வழியாக நாம் பயணப்படுவோம். கண்டிப்பாக பல சமயங்களில் வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். வாய்ப்புகளை எப்படியாவது உருவாக்குவோம், தேவைகளை குறைப்போம், ஆசைகளை கட்டுப்படுத்துவோம். ஆனால் அடிப்படை கூட இல்லாமல் வாழ்கின்ற மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை நோக்கி செல்லுவோம். இடுக்கமான வாயில் செல்லுவோம், ஆனால் அது நம்மை நிலை வாழ்வுக்கு கொண்டு செல்லும். அந்த வெகு சிலர் தான் கண்டுபிடித்தார்கள் என நற்செய்தியாளர் சொல்லுகிறாரே, அந்த வெகு சிலரில் நாமும் ஒருவராய் மாறுவோம். அப்படி நாமும் ஒருவராய் மாற இந்த தவக்காலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது. அந்த வாய்ப்பினை பயன்படுத்துவோம். அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நிலைவாழ்விற்கு செல்ல இது திருப்பள்ளிதாமே நமக்கு தேவையான அத்துணை ஆற்றலையும் பலனையும் கொடுக்கட்டும். இறைவன் நம்மோடு துணையாக இருந்து நாம் செய்வதை ஊரார் உற்றார் உலக அறியாமல் இருக்கிறாம், மேலிருந்தவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். வறியோருக்கும் எளியோருக்கும் இந்த நாட்களில் நாம் செய்வது அவருடைய கணக்கில் சேருகிறது. அவர் நமக்கு மீண்டும் கைமாறு கொடுப்பார். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இறைவனுக்கு உகந்த நோன்பு என்பது நாம் நம்மை ஒடுக்கிக் கொள்வதல்ல, ஒடுக்கப்பட்டோரை தேடிச் சென்று அவர்களுடைய நிலையை நாம் அகற்றுவதுதான். ஆமேன். ஒரு நாள் முடிவு உண்டு, வின் வாழ்வுக்கு எமக்கென்று எது உண்டு? வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, வின் வாழ்வுக்கு எமக்கென்று எது உண்டு? என் மனம் அறிந்ததின் பயன் என்னவோ, எல்லாம் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே ஆண்டவரே. கிறிஸ்துவில் அன்பு உறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உங்களிடம் வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்பு கொடுத்த உம்மை வேண்டுகின்றோம். அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி ஒரே குடும்பமாய் அக்களிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவதும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவதும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரியும் தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இந்த பள்ளியில் நாங்கள் நினைவு கூர்ந்து மன்றாடுகின்ற அத்துணை ஆன்மாக்களையும் மறக்கப்பட்டவர்களையும் மாசில்லாத குழந்தைகளையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகனும் எங்கள் மீட்பரும் ஆகியும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வழங்கி அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. நோன்பு என்பது என்ன? அடிமை சங்கிலியை அறுப்பதும் உரிமைகள் கொடுப்பதும் அனைவரையும் அன்பு செய்வதும் என்பதை கடவுள் கற்றுக் கொடுத்தபடி தன் வாழ்க்கையினுடைய நோக்கமாக கொண்டு செயல்பட்டவர். தன் திருவுடல் திரு இரத்தத்தின் வழியாக இவரை போல கடவுளை மகிழ்விக்கின்ற உண்மையான நோன்பு இருக்க இத்தவக்காலத்தில் நமக்கு அழைப்பும் ஆற்றலும் கொடுக்கிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல
நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுத்திருக்கிறோம். உண்மையான நோன்பு என்பது தன்னையும் கடந்தும் பிறரை உணர்ந்து கொள்வதும் அவர்களுக்கு நாம் ஓடி சென்று உதவுவதுமே கடவுளுடைய பார்வையில் உண்மையான நோன்பு என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். நாம் கேட்டதை, நாம் உணர்ந்ததை நாம் வாழ்வாக்கிட இறை வேண்டல் வழியாக வானக தந்தையிடத்திலே நாம் ஜெபிப்போம். அவர்தாமே நாம் கேட்ட இறை வார்த்தையின்படி வாழ்ந்திட நமக்கு வழிகளையும் ஆற்றலையும் கொடுக்க வல்லவர். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பின் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் இன்னும் அதிகமாய் நெருங்கி வருவதற்கு தவ காலத்தை கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வெறும் மகிழ்வும் கொண்டாட்டமும் ஆட்டம் பாட்டமும் மட்டும் வாழ்க்கை அல்ல, மாறாக அமைதியில் இறைவனை தியானித்து இறைவனுடைய திருவுளத்தை உணர்ந்து அதன்படி நாம் வாழ்கின்றோமா என சுய ஆய்வு செய்த ஆண்டவரே, நாங்கள் மீண்டுமாய் உம்மை நோக்கி வரவும் உம்முடைய பாதையிலே பயணப்பட்டால் இன்னும் நெருக்கமாக உம்முடைய நெஞ்சத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாறிட இந்த தவ காலத்தை கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை பார்க்கிற பொழுது எங்கள் உள்ளம் உடைகிறதாய் நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. கல்வாரியில் இறைமகன் இயேசு கிறிஸ்து கொடுத்ததல்லவா உண்மையான நோன்பு. தன்னுடைய வானக தந்தைக்கு அவர் தன்னையே கொடுக்கிறார். உடல் என்கின்ற ஊடகத்தின் வழியாக தன்னை அர்ப்பணிப்பதுதான் உண்மையான நோன்பு என நாங்கள் கேட்டோமே. இதோ தன் உடல் வழியாக மனித பாவத்தை எல்லாம் சிலுவையாய் தன் தோளிலே சுமந்தவர் கல்வாரியில் தன்னையே கடவுளுக்கு முழுமையாய், தன் தந்தைக்கு முழுமையாய் அர்ப்பணித்து இதுதான் நோன்பு என்பதை எங்களுக்கு அவர் பாடம் கற்பிக்கிறாரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். தேவரீர், அவரை நாங்கள் கண்டுணர்கிறோம், அவரை அறிந்து கொள்கிறோம், அவரை நேசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகிறோம். ஆனால் அவரை வாழ்ந்து காட்டுவதில் எங்களுக்குள் அத்துணை தயக்கம், அத்துணை தடங்கள். ஆனால் ஆண்டவரே, எங்கள் தயக்கத்தை எல்லாம் அத்துணை தடங்களில் உடைத்தெறிந்துவிட்டு இயேசுவை போல் நாங்கள் வாழ்வதற்கு இந்த தவக்காலம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கொடை. ஆமாண்டவரே, கற்றுக் கொடுப்பது என்ன? உங்களுக்கு மிஞ்சியதல்ல நீங்கள் பிறருக்கு செய்கின்ற தானமும் தர்மமும், மாறாக நீங்கள் உங்களையே கடந்தல்லவா பிறருக்கு கொடுக்க வேண்டும் என சொல்லி எங்களுக்கு கற்பித்திருக்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு தன்னையே கடந்தாரே, தன்னையே முழுமையாய் இழந்தாரே. அவர் கோதுமை வெண்ணியாய் மண்ணில் விழுந்து மடிந்தார். ஆனால்
அவர் எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரே. இயேசுவின் மிகப்பெரிய இந்த அன்பிற்காய், தியாகத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு தனக்கென எதையுமே சேர்த்து வைக்கவில்லையே, தனக்கென உறவுகளை கூட அவர் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது தேடிக்கொள்ளவில்லை. மாறாக எல்லாரையும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய், உறவுகளாய் மாற்றுவதற்காக அவர் தன்னையும் கடந்து, தன் நிலை கடந்து, தன் இன்பத்துன்னும் அத்தனையும் கடந்தவராய், தன் தாயையும் கூட கடந்தவராய் சிலுவையிலே கரம் விரித்து எங்களுக்காய் மரித்தாரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரை காணுகின்ற பொழுது எங்கள் உள்ள பற்றி எரிய வேண்டும் அல்லவா? இயேசுவை போல நாங்கள் நகலெடுத்து வாழ்வதற்கு கிருபா எங்களுக்கு நீர் துணை தாரும், எங்களுக்கு நீர் துணை செய்யும். இயேசுவை வெறும் வழிபடுகின்ற, ஆராதிக்கின்ற மக்களாய் எங்கள் ஆன்மீக வாழ்க்கையை ஆலயத்தின் 4 சுவர்களுக்குள் நாங்கள் முடக்கிக் கொள்ளாமல், எப்படி இயேசு வீதிகளுக்கெல்லாம் நடைபயணமாய் சென்று தேவையில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களையும் உணர்ந்தவராய், பசியாயிருந்தவர்களுக்கு உணவளித்தவராய், வியாதியில் இருந்தவர்களுக்கு சுகமளித்தவராய், யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு உரிமையும் விடுதலையும் அளித்தவர்களாய், இதோ நீ எழுந்து நட என சொன்னாரே. முடங்கி கிடந்தவன் துள்ளி ஓடும்படி செய்தாரே. பிறரின் வேதனையில் அவர் தன்னுடைய உடல் வழியாக பிறரை உணர்ந்து கொண்டார். என்னுடைய உடல் மட்டும் கடவுள் வாழ்கின்ற ஆலயமோ கோவிலோ அல்ல, மாறாக அனைவருமே கடவுள் வாழ்கின்ற கோவில் என்பதை உணர்ந்தார். பிறரின் வழிகளை, வேதனைகளை, கண்ணீரை, ஒடுக்குதலை உணர்ந்தவராய் தன்னை கடந்து அவர் பிறருக்கு உதவி செய்தாரே. உடைய பார்வையில் அது அல்லவா மிகச்சிறந்த நோன்பு? நீ சொல்கிறீரே, நீங்கள் உங்களுடைய சுய லாபத்திற்காக நோன்பு இருக்கிறீர்கள், அது ஒரு நாளும் என்னுடைய பார்வையில் மதிப்பு பெறுவதில்லை. முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டபடி தங்களை மட்டும் மையப்படுத்தி செய்தார்கள், அதற்கு நீர் கைமாறு கொடுக்கவில்லை. ஆனால் உடைய அன்பு மகனையோ நீர் விண்ணவருக்கு மன்னவருக்கு மேலாக உயர்த்தினீரே. அவருடைய பெயரை அனைவரும் உச்சரிக்கும்படி செய்திரேன். அவருடைய திரு பிரசனத்தில் முழந்தாளிடும்படி செய்திரேன். அவர் தன்னையே உமக்கு ஒப்புக் கொடுத்தார். என் உணவு என்பது எது? என் பசு என்பது என்ன? என்னை அனுப்பிய என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் பசியும் தாகவுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி அவர் உமக்காக பணி செய்தாரை. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவரை போல ஒரு வாழ்வு எங்களுக்கு கிடைக்கட்டும், அவரை போல ஒரு வாழ்வு கிடைக்கட்டும். அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சாமி, என்னை அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா, இதை நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. ஆண்டவரே, நாங்கள் எங்களை மட்டுமே மையப்படுத்தி எங்கள் வழக்கை செய்வது இடக்கை அறியும்படி செய்கிற பகட்டான எல்லா காரியத்தையும் தூக்கி போட நாட்களில் உதவி செய்யட்டும் ஆண்டவரே. மக்களுக்கு முன்னால் உபயோக செய்ய வேண்டும். நான் செய்கின்ற தான தர்மங்களை எல்லாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை குறித்து மக்கள் எல்லாம் பெருமையாக பேச வேண்டும் என சொல்லி விளம்பரப்படுத்துகின்ற பக்தி முயற்சிகளையோ நோன்புகளையோ ஆண்டவரே நாங்கள் முன்னெடுக்காமல், எங்களை மனிதர் பார்க்கவில்லை, மனிதர் எங்களுக்கு கைமாறு கொடுக்க போவதில்லை, கடவுள் காண்கிறார். எல்லாவற்றையும் காண்கிறவர். நான் செய்கிற அத்துணை தான தர்மங்களையும் அவர் பார்க்கிறார். பிறர் வளர்வதற்காக நான் என்னை ஒடுக்குவதை கடவுள் பார்க்கிறார். ஆகவே அவருடைய பார்வையில் உகந்ததை நான் தேடி செய்ய வேண்டும் என சொல்லி உண்மையான நோன்பினை முன்னெடுக்க எங்களுக்கு நீர் நல்ல மனதை தாரும் ஆண்டவரே. உலக மக்கள் எங்களை பாராட்ட வேண்டும், இவ்வளவு கொடுத்தேன் என சொல்லி பலர் பெருமையாக பேச வேண்டும் என சொல்லி ஆண்டவரே, பலருக்கு மத்தியில் செய்கின்ற அந்த விளம்பரப்படுத்துகின்ற எண்ணம் எங்களை விட்டு ஓலோடி செல்லட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் செய்த பொழுதெல்லாம் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என சொல்லி இயேசு எப்படி தன்னடக்கத்தோடு இருந்தாரோ இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் செய்வதெல்லாம் உமக்கே வந்து சேரட்டும் ஆண்டவரே. அது நேரடியாக உமக்கு வந்து சேரட்டும் தகப்பனே. கடவுள் காண்கிறார், நான் செய்வதை கடவுள் காண்கிறார். கடவுளுக்கு தாமே இது உகந்த பலியாக இருந்தால், இது உகந்த நோன்பாக இருந்தால் கடவுள் என் செயலுக்கு ஏற்ற கைமாறை கொடுப்பார் என சொல்லி
உமக்கு பார்வையில் உகந்ததை செய்ய இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. தேடி செல்ல இந்த நாட்களை எங்களுக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே. இதோ பசியோடு இருப்பவன், தாகத்தோடு இருப்பவன், ஆடையின்றி இருப்பவன் என்னை தேடி வரட்டும், நான் உதவி செய்வேன் என சொல்லி அவரவர் அவரிடத்திலே கூடாரம் அமைத்து தங்கி விடாமல் நான் தேடி சொல்லுகிறேன். என்னை தேடி இயேசு வந்தாரே, அவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தாரே, பயணப்பட்டு மண்ணகத்தை நோக்கி. யாருக்காக? எனக்காக அல்லவோ? நானும் தேடி செல்ல வேண்டும். இந்த நாட்களிலே அது பணமாகவோ பொருளாக உதவியாகவோ வார்த்தையாகவோ உடனிருப்பாகவோ நான் தேடி தேடி சென்ற மக்களுக்கெல்லாம் உதவி செய்வேன். இந்த நாட்களிலே என் மனதை கடவுளை நோக்கி இன்னும் அதிகமாக திருப்பேன் என்று சொல்லி தகப்பனே, தவக்காலத்தை நாங்கள் முழுமையாக பயன்படுத்த எங்களுக்கு இருக்கிறவே சாரும் ஆண்டவரே. நாங்கள் கேட்டபடியாக யாரெல்லாம் பிறருடைய வழியை உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் அந்த வழியை போக்க முடியும். நாங்கள் வழியை, கண்ணீரை, வேதனையை உணர்கின்ற மக்களாக இந்த நாட்களை பயன்படுத்த எங்களுக்கு இருக்கிறவே சாரும் ஆண்டவரே. சோர்ந்து போகாதபடிக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லையே, நான் எப்படி உதவி செய்வேன் என சொல்லி எல்லாமே குறித்து வேதனைப்படாமல் நான் எண்ணுகிறேன், கடவுள் எனக்கு செய்வார், கடவுள் எனக்கான பாதைகளை கொடுப்பார் என சொல்லி உம்மீது முழுமையான நம்பிக்கை வைத்தாண்டவரே. இந்த 40 நாட்களை எப்படி வனாந்தரத்தில் இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக தயாரித்தாரோ அப்படிப்பட்ட நாட்களாக எங்களுக்கு மாற நீர் கிருபை செய்துள்ள ஆண்டவரே. நாங்கள் கேட்டபடியாக கடந்து வந்த பாதைக்காக மன வருத்தத்தின் நோன்பினை முன்னெடுக்கின்ற அதே வேளையிலே கடக்கப் போகின்ற நாட்களுக்காக தயாரிப்பின் நோன்பையும் நாங்கள் முன்னெடுக்க நாட்கள் உதவியாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டு முழுமைக்கும் நாங்கள் வளமையோடு வாழ, ஆண்டு முழுமைக்கும் ஆண்டோடைய பிரசனம் எங்களோடு இருக்க, ஆண்டு முழுமைக்கும் அவர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தொழிலையும் ஆசீர்வதிக்க இந்த நாட்களை நாங்கள் தயாரிப்பினுடைய நோன்பாக பயன்படுத்தி ஓடோடி சென்று அதற்கான கைமாறை ஆண்டு முழுவதும் நாங்கள் அறுவடை செய்ய நாட்களை பயன்படுத்தும் என சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த திருப்பள்ளியில் பங்கெடுக்கின்ற ஜெபத்தில் பங்கெடுக்கின்ற அத்துணை மக்களும் தீர்மானம் எடுத்தாண்டவரே. தீர்மானத்தின்படி வாழ்வதற்கு தேவரே நீர்தாமே தேவையான அத்துணை வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஆற்றலையும் கொடுத்துள்ள ஆண்டவரே. தேவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அத்துணை கவலைகளையும் ஏக்கங்களையும் மன்றாட்டுகளையும் பாதைகளையும் உம்மிடத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே நீர்தாம் எல்லாவற்றையும் ஈரிடத்து படித்து பார்த்து எங்கள் எண்ணங்கள் அப்படியே யதார்த்தமாக மாறிட நாங்கள் தொடர்ந்து ஓடி உழைத்த ஆண்டவரே. நாட்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் எண்ணுகின்றபடி வாழ தேவர் நீர்தாமே துணையாக இருந்து நன்மையான காரியங்களை தேடி செய்த ஆண்டவரே. இன்னும் உம்மை, உமது அன்பை, உமது இரக்கத்தை, உமது தியாகத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி நாங்கள் வாழ்கின்ற உம்முடைய பிரதிபலிப்பாக மாற தேவரீர் நீர் எங்களுக்கு துணை செய்திருள்ளோம். எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலும் இருந்து தூய்மை பெற உம்மை இறைஞ்சு வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மறி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. மாமரை புகழும் மறி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. அமணியாய் உதித்து அழகையை மீதித்து அவனியை காத்த ஆரணங்கே. அமளியாய் ஊதித்து அழகையை மீதித்து அவனியை காத்த ஆரணங்கே. உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாத கடவது. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன்.